உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கா சார். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் மேம். சிம்மம்க்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கிறதுல நான் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? நீங்கள் யாரெல்லாம் சூப்பர்னு சொன்னீங்களோ அவங்களோட ஆக்சுவலாக விஷயங்கள் நான் தான் ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையும் தெரியும், நிறைய பேரை தெரிஞ்சனால சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட சிம்மம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய நோய்களை கொடுத்துரும். நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம், சிம்மம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உயிரை கீழே போய் டச் பண்ணிட்டு வர்ற லெவலுக்கு அட்மிட்டட் அப்படிங்கிற லெவலில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கையெடுத்து கும்புற லெவல், அந்த லெவல்லலாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது திரை நட்சத்திரங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணும் இந்த டயத்தில். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கிரக சூழ்நிலைகள் அப்படி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய சினி இண்டஸ்ட்ரியில் கூட இருக்கவங்களே வினையாக இருப்பாங்க. அது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா உடனே நம்பாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக செய்யுங்க. எதிர்பாலினத்தினரிடம் இந்த ஏஜ் நான் யாரை சொல்கிறேன்னா பிட்வீன் 40 to 50. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போகிறேன், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் போனீங்கன்னா இது தேவையற்ற விஷயங்களை உங்களை உருவாக்கி உங்களோட லைஃப்பை உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிடும். இருக்கிறதெல்லாம் இழக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு போயிடும். இதே மாதிரி லேண்டு, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு கையெழுத்து கேட்குறாங்களா, ஏன் கையெழுத்து கேட்குறாங்கன்னு கேளுங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதில் சர் நேம் கூட மாறி இருக்கலாம், அதாவது உங்கள் ஃபேமிலி நேம் கூட மாறி இருக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா நம்ம நேம் கூட மாறி இருக்கலாம். இதுக்காக உங்கள் ட்ராவல் நின்று போகும். எதெல்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை ஏதோ ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ராகு கேதுக்களை வைத்தும், அதே போல் சனி பகவானை வைத்தும், குருவை வைத்தும் சொன்னாலும், ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நிலையில் பிளானட் இருந்தால், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்ததுன்னா அதோட ஷட்பலங்கள் ஜாஸ்தி இருக்கிற பட்சத்தில் இது விலகி போயிடும். ஒருவேளை ஜனனகால ஜாதகமும் ஒரு தப்பான நிலையில் இருந்தால், உங்கள் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தர் இது கன்சல்டன்ட் இருக்கோ, ஜோதிடர்லாம் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது. அப்போ ஜோதிடர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பர்டீஸாக இருப்போம், அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஒரு கன்சல்டேஷன் லெவலில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த கோல்சார ரீதியாக என்ன பிரச்சனை வரும், இதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கலாம், இதுக்கு நான் என்ன வழிபாடுகள் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட்? நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவோ இல்லை நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலாளியாகவோ இருந்து நீங்கள் சிம்மம் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ எளியவர்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ. எக்ஸாம்பிள் இப்போ மெயினாக இதையே வச்சுக்கலாம். வாக்கிங் ஸ்டிக் முடியாதவங்களுக்கு, கால் முடியாதவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்குறதும் பரிகாரமே. அது சனிக்கிழமைகளில் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் சரி, அதே மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய
வந்து சாதுக்களும் சரி அந்த இவங்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீர் கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமான பிரச்சனையில், நர்வஸ் டிஸார்டர்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புநாத சுவாமியை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றது பெரிய நன்மை கொடுக்கும். ஒருவேளை நான் வந்து பக்தி கிடையாதுங்க, நான் சுவாமி நம்பிக்கை இல்லை, நான் ஆனால் வந்து நான் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தியானம் பண்ணிட்டு வர்றது, யோகா பண்ணிட்டு வர்றது, தனக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்களே. கன்னி ராசியினருக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்கு? கன்னி ராசி அன்பர்களே, இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களை விட, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். எனினும் இந்த 50லேருந்து 60 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டயத்தில் வந்து ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு பெரிய எயில்மெண்ட்ஸில் இருப்பீங்க. எயில்மெண்ட்ஸ்னால் ஒரு வகையான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துருக்கும். அந்த பீரியடில் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓவர் பேர்டன் பண்ணாதீங்க. நான் இதை உறுதியாக சொல்லுவேன். கன்னிராசி அன்பர்களை குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 50 to 60 இருக்கிறவங்க, ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நம்ம கணக்கு பண்ணி அந்த காலங்களில் என்ன, அவங்க பிறந்த காலங்களில் என்ன தமிழ் இருக்குன்னு கணக்கு பண்ணி தான் நான் பேசுகிறேன். இந்த 50லேருந்து 55 வயசு கூட வச்சுக்கலாம். இந்த காலங்களில் இருக்கவங்க உங்கள் லைஃப்லாம் எடுத்து பாருங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க உங்கள் லைஃப் வந்து சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது எப்படி சொல்லலான்னா, பிறந்த இடம் ஒன்றா இருக்கும், வளர்ந்த இடம் வேறையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை சில துன்புறுத்தல்கள் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த 50 to 55 இயர்ஸில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, விடாமல் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு நான் சொல்கிறது ஒரு மென்டர். குருன்னு சொல்கிறவங்களாம் சாமியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குருன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்களே ஒரு டெக்னிக்கல் இதில் இருக்கீங்க, டெக்னாலஜி இதில் இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது மென்டர் இருப்பாங்க. அப்போ அவங்கள ஒரு தடவை கேட்டுட்டு சார் இது பண்ணலாமா, இது பண்ணால் சரியாக வருமா, ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருக்கீங்களா, உங்கள் டீச்சர் தான் உங்களுக்கு குரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 25 இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, வண்டி வாகனத்துலேயும் சரி, குறிப்பாக மவுண்டன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, நான் திருப்பியும் சொல்கிறேன், கோல்சார ரீதியாகவே நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், அதேமாதிரி கப்பல்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், நீரில் செல்லக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த உல்லாச கப்பல்கள், இந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது கோல்சார ரீதியாகவே ஓவராலாக இருக்குது. குறிப்பாக அது கன்னிராசிக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு நான் போனேன், ஒரு காட்டுக்குள்ளே போய் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் குளிக்கிறது, அந்த டயத்தில் திடீர்னு வெள்ளம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம், இதனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க. இதில் பெண்களாக இருக்கிறவங்க பிட்வீன் 30 to 40 இருக்கக்கூடிய அன்பர்கள், செகண்ட் மேரேஜுக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக கல்யாணம் நடக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அடுத்த நிலைக்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக வரலாமா அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறது நன்மை. வாராகியை உற்றாதீங்க. இந்த வாராகியை பிடிக்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை வரும். ராஜராஜ சோழன் ஐயா சொன்ன வாராகி மந்திரம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இது வந்து நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயா தினசரி சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வாராகி அம்மனை தான் கும்பிட சொன்னேன். வாராகி பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய போலிச்சாமியார்களை கும்பிடுங்க நான் சொல்ல கிடையாது. சுவாமியை வழிபாடுகள் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி ஒரு நல்ல குருமாரை பிடிச்சி தியானம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏமாந்துடாதீங்க யாருக்கிட்டையும். இது மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க. சார், துலாம் ராசியினருக்கு 2025 எப்படி இருக்குது?
துளாராசி நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்பயுமே இந்த சனி பகவான் வந்து 3, 6, 11 வரும்போது நிறைய மாற்றத்தை கொடுப்பார். அது வந்து பேசப்படக்கூடிய அவர் ஸ்தான பலம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இப்போ துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி இப்போ எப்படி இருப்பாங்க, அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஒரு தொழில் பண்ணால் என்ன, நான் ஏன் அடுத்தது நான் பண்ணால் என்ன, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் ஒரு தொழில் செஞ்சால் என்ன, ஆல்டர்னேட்டாக இன்னொரு வேலை பண்ணால் என்ன, ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னொரு தொழில் பண்ணால் என்ன, இந்த தொழில் சம்பந்தமான சிந்தனைகளும், அதே மாதிரி துணி, அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபேஷன் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த இதில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இதில் அவங்களோட ஜனனகால ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் இந்த துளாராசிக்கு இந்த 2025ங்கிறது ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும். ஆனால் துலா விஷயத்தில் என்ன, இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வருங்க. ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும்னா அவங்களால பொறுக்க மாட்டாங்க. பொறுக்க மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பல பேர் சொல்லுவாங்க, தவறாக நினச்சிக்க வேணாம் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு. துளாராசிங்கிறது வந்துமா வெறும் சனிக்கு மட்டும் கிடையாதுமா, அங்கே சுக்கிரனும் உண்டு. சரிங்களா? அப்போ சுக்கிரனோட இதுவும் துலா தான். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய ராசியில், வெற்றியாளர்கள் ராசியில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பாங்க. சரி, வியாபாரம்னு வருது, எப்பயுமே சனி பகவானை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அச்சோ நியாயக்காரகன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாகவே ஜோதிடத்தை தெரிந்தவர்களாக இருந்தால் அது வியாபாரமும் உள்ளது. நிறைய பொய் சொல்கிறவங்க துளாராசியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் அதை நாக்காக பண்ணி வியாபாரமே இருக்குங்க. வியாபாரத்தில் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 10 ரூபாய்க்கு தொழில் பண்ணுறாங்க, 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, அதை ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை அது வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்க சொல்லுவீங்களா? நான் வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லணுமோ, எந்த இடத்துல ஆக்சலரேட் பண்ணணுமோ, இந்த வேலையெல்லாம் நல்லாவே பண்ணக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இது இல்லாமல் குறிப்பாக என்னென்னமா, இதில் இருக்கக்கூடிய 40லேருந்து 50 வயசில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் இந்த டயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ண தொழிலை, இந்த ஃபினான்ஸ் தொழிலாக இருந்தாலோ, அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை வைத்து அடுத்தவங்களோட, தட் இஸ் லைக், இதெல்லாம் சில தொழில் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், இப்படி தான் சம்பாதிக்கணும்னு சில அமைப்பு இருக்குமா. சரிங்களா? ஒரு 10 பேர் குடியை கெடுத்துட்டு அது ஒரு குடும்பத்தை அழுக வச்சுட்டு ஒரு வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவம்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தொழில்களில் இருந்து அதில் வந்து நிறைய சம்பாதிச்சவங்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பெரிய சரிவுகள் வரும். இப்போ இருக்கக்கூடிய 2025 சரிவுகள் வரும். இதே இப்போ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க அகலக்கால் வைக்காமன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத விட, நான் போவேன், நான் 10 சென்டர் ஓப்பன் பண்ணுவேன், நான் 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் கிடைக்கும். சரிங்களா? இது இல்லாமல் கடல் கடந்து நான் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆண்டு துளாராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெளிநாடுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணிடுவார்னா, கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி விட்டுருவார். அடுத்தது தேவையற்ற கடன்கள். யாராவது ஒருத்தர் வருவார், அதுட்டு சார் இதை வாங்குங்க, இதை வைங்க, பெரிய லெவலில் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரத்தை போடுங்கம்பார். அப்புறம் சொன்னவர் பார்த்திங்கன்னா அவரோட பொருளை, அது ப்ராடக்டாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், விற்றுட்டு காண போயிடுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம், கண்கட்டி வித்தையான விஷயங்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட துளாராசி அன்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். ஒருவேளை அன்பர்களே தவறாக நினச்சிக்கக்கூடாது. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு குடிதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் ஒரு மது பிரியர், நான் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நெகட்டிவான ரிசல்ட்ஸ் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த தேவையற்ற அந்த விஷயங்கள் எதெல்லாம் உடலுக்கு தொந்தரவு கொடுக்குமோ, அதே மாதிரி மெயினாக உங்களுக்கு குடல் சம்மந்தமான பிரச்சனைகளும், அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், குறிப்பாக காலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சின்ன வயசுலேயே இதனால் பாதிப்புகள் வந்தவங்களாக இருந்தாலும், இந்த ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்களை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன, தன்னைத்தானே உணரக்கூடிய தத்துவம், தியானம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இல்லைன்னா சில பயிற்சிகள்னால் என்ன, சில விரத முறைகள்னால் என்னம்மா, இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம், இது என்னது, சுய ஒழுக்கத்துக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா, கொஞ்ச நாள் வெளியே வருவோம், இப்படியே ஓடிட்டே இருக்குமே, போர் அடிக்குதே, ஒரு மாற்றத்தை ஒரு 41 நாள், சுய பயிற்சி தான் இது, சரிங்களா? அந்த மாதிரி சுய பயிற்சி உள்ள ஒரு விரதம் இருக்கிறது, உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக சில லௌகீக விஷயத்தை விட்டு வெளியே வர்றது, தேவையற்ற விஷயங்களை நம்பாமல் இருக்கிறதுனா ஃபேன்சியாக உங்கள்கிட்ட யாராவது எதாவது பேச வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு நன்மை கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் பெரிய பெரிய முடிவுகள் எடுத்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இவர் மாதிரி தங்கம், இவர் தங்கம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை, இது தங்கம் இல்லை, இது கவரிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய புரிய வரும். ஸோ பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால், நான் உடனே பார்த்தேன் கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு 2025 முடிஞ்சு 2026க்கு மேலே நீங்கள் முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே வரும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பாசமாக சொல்லணுன்னா 3-6-11 சனி பகவான் இருந்தாலும், அது நன்மையை கொடுக்குற ராசியில் நீங்கள் ஒத்தராக இருந்தாலும், ராகு கேது சம்மந்தப்பட்டதும் சரி, குரு சம்மந்தப்பட்டது கோல்சார ரீதியாக இருந்தாலும் சரி, ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். சரி, இவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார்? துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் விரதங்கள்னா கண்ட்ரோல். விரதங்கள் மெயினாக அதுக்கு தானேம்மா, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தான் விரதம். அப்போது அந்த மாதிரி விரதங்கள் நம்ம முன்னாடியே சொன்னல, ஐயப்ப விரதம் இருக்கலாம், அதே மாதிரி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதம் இருப்பாங்க, சில பேர் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சாப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கை, சரிங்களா, ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. சில பேர் வியாழக்கிழமை பாபாவை நினச்சி விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அந்த 5 புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு இந்த வருஷம் பரிகாரமாக இருக்கும். அடுத்த விருச்சிக ராசினருக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்குது? இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லணும்னா பேச்சு தான் பிரச்சனையாக இருக்கும், சரிங்களா. எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் வாயில் தான் பிரச்சனை இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கடுமையான உழைப்பாளியாக இருக்கலாம், உங்களை மாதிரி உழைக்க தெரியாத ஆளாக இருக்கலாம், மித்தங்க டஃப் கொடுப்பீங்க, சரிங்களா. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க எதிரிகளுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாயில் தான் இந்த 2025 இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் வாய் பேச்சை கொஞ்சம் கெடக் மடக்காக பேசாமல், யாராவது உங்கள்கிட்ட அன்பாக பழக வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அன்பாக பழகுறாங்க, எதுக்காக பழகுறாங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உடனே நம்புங்கன்னெலாம் சொல்லலை, கண்டு சொல் என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கும் என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அன்பர்களே. இந்த கடுமையான சொற்கள்லாம் வெளியே வரும். இப்போ வரும்போது உங்களை ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட ஆனால் இவங்கள்ட்ட போய் க்ளோஸாக இருந்துட்டோமோ அப்படின்னு உங்கள் வார்த்தையே உங்களுக்கே பிரச்சனையை கொடுக்கும். நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் நல்லதாக கூட நினச்சிருப்பீங்க, ஆனால் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயத்தில் அந்த ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்காத லெவலில் நல்ல உறவுகளை கூட வார்த்தையால் கொன்று விடுவீர்கள்னால் மனசு லெவலில் உடைக்கிறதெல்லாம் நிறைய வேலை சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களே. 2வது விஷயம், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன ரீதியான சிந்தனைகள், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறது, மலை மேல் இருக்கும் முருகனோட வழிபாடு பண்ணிக்கிறதும், காளி தேவி வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு இந்த தடையை நீக்கி அடுத்த தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளாக நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். குறிப்பாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டினாலையும் அதே மாதிரி வீடுனாலையும் இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இது கோல்சார ரீதியாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவார், இங்கே வாங்க சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு 150 கிலோமீட்டர் தாண்டி இங்கே பிளாட் இருக்கும்பார். உடனே அவர் சொல்கிற வார்த்தையை நம்பி போய் காசு போய் போடுறதா இருந்தால் யோசிச்சு போடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி சொத்து சம்மந்தமான விஷயம், ஒரு கையெழுத்து போடும்போது ஈஸி போட்டு பாருங்கள். ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா இப்போ ஏதோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அது கோர்ட் வழக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயே அவங்க அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க
ஒரு விஷயமே சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் இது பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய படிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரை காட்டி கொடுக்க போது. அது கெட்ட விஷயமாக தான் நான் சொல்கிறேன், நான் நல்ல விஷயமா சொல்லலை நண்பர்களே. அப்படிங்கும் பொழுது அப்போ நிறைய பேர் உங்களுக்கு கெட்ட அவங்களோட அடுத்த ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் 1க்கு 4 தடவை ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஐ வில் சே லைக் இது இந்த டயத்தில் 2025 வந்து உங்களுக்கு 50% தான் நான் பாசிட்டிவ் சைடில் சொல்லுவேங்க. பட் இருந்தாலும் அது நீங்கள் கன்சர்வேட்டிவாக கொண்டு போகும்போதும் ஒருவேளை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு ஜோதிடத்தில் ஃபுல்லாக நம்பிக்கை இருந்தால், ஏன்னா சில பேர்லாம் இந்த ராசி பலன் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் வந்துருச்சுன்னா ஒரு 10 ராசி பலன் பார்ப்பாங்க, ஆனால் அதோட விட்டுருவாங்க. அது அல்ல விஷயம். பட் ராசி பலன் மட்டுமே ஒருத்தர் தலையெழுத்து மாற்றுமா? இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாருங்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகம், ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற பலன்கள் வரும், கிட்டக்க வரும், ஆனால் தப்பிச்சிருவீங்க. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன்லாம் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா லக்ன அடிப்படையில் நம்ம உள்ளே போய் தான் ஜனனகால ஜாதகத்தை பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் அது கெட்ட நிலையில் இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். மெயினாக வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். திடீர்னு பைக்கில் போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு வலிக்கி விட்டுரும். அப்போ இதனால் உங்கள் தொழில் பாதிக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்கனால வார்த்தைகளை விடுவீங்க. வார்த்தைகள் விடுறதுனால நல்ல உங்களை சுற்றி கூட்டமாக இருந்தவங்களாம் காண போயிடுவாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் அவங்கள பழி சொல்லிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை உங்களால் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லாத தன்மைகள் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அம்மானால் உங்களுக்கு மனசு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கசப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா அது நம்ம அம்மா போய் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள். தாய் வழி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். குறிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை 40 to 50 ஏஜில் இருக்கக்கூடிய மகன்களாக இருந்தீங்க அப்படின்னா மனைவினா மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் போய் ஈடுபட்டால், மனைவி அல்லாத உறவுகளை தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேர்த்து வச்ச ஹார்ட் ஏர்ன் மணிலாம் அது வேறு மாதிரி அபகரிக்கப்படக்கூடிய அமைப்புகளும். அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரஸின்னு நான் சொல்கிறது வந்து இந்த போதை வஸ்துகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போவே கூடாது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18 to 23 இருக்கிறவங்க நிறைய பேர் அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு, அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வரும். குடும்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பங்கள் இதனால் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதனால் இந்த வழிபாடுகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யவே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்குது? தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வந்து அடுத்த நிலை முன்னேற்றத்திற்கான பாதைகள் கிடைக்கும். இப்போ சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2025 2026க்கான ஒரு அடித்தளமாக இருக்க போகிறது. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அடுத்தது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? சொத்தை விற்றது மூலமாக ஒரு மன நிம்மதி. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் விற்கவே இல்லை, எனக்கு சொத்தே விற்கலையே, ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது, 10 ரூபாய்க்கு இருக்கிறது 3 ரூபாய்க்கு தானே போச்சு அப்படின்னா, நான் அப்போ 10 ரூபாய்க்கு இருக்கிறது 100 ரூபாய்க்கு போகணும்னு சொல்ல மாட்டேன். 10 ரூபாய்க்கு இருக்கிறது 11 ரூபாய்க்கு போகும். ஸோ ரொம்ப நாளாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்த விஷயங்களை ரியாலிட்டியை இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொத்தினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதும், வீட்டில் வந்து குதூகலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். குதூகலங்கம்னா என்ன? சந்தோஷம். அதாவது சந்தோஷம்னா வீட்டில் ஒரு சுபமங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆண்டு தான் 2025 வரும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா, பெண்கள் பிட்வீன் 60 to 70 இருக்கிறவங்களுக்கு திடீர் அபாயங்கள் வரக்கூடிய அமைப்புகளும். திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு போய் வலிக்கி விடுவோம், என்னடா பாத்ரூமில் வலிக்கி விட்டாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ நீங்கள் நடந்து போகக்கூடிய அமைப்புகள், ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் கவனக்குறைவாக போகாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது நல்லது வரும். புகழ் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் எங்கேயோ இருந்தார்ப்பா அவர், இப்போ இந்த ஆண்டில் வந்து ஒரு பிரபலமான ஒரு இதாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, ஏதாவது ஒன்று சொன்னால் சளி பிடிச்சிருச்சு, நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா தகடின்னு ஓடுவாங்க. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல நாள் இப்போ நீங்கள் இதை குறித்து வச்சுக்கலாம் நண்பர்களே. 2024 நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நீங்கள் அந்த 2024 பலன்களை போய் பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள்னு சொல்லியிருப்பேன். அதில் யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்களோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. அதே மாதிரி
இந்த 2025 உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்க அவங்க குழந்தைக்காக ஓடுவீங்க. குழந்தைக்காக ஓடுவேன், நான் ஓடுவேன், நான் அடுத்த லெவலுக்கு போவேன், இந்த மாதிரி விஷயங்கள் வருவீங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சும்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமெண்டல் இதிலெல்லாம் போய் மாட்டாமல் இதை பண்ணிக்கோங்க. அம்மா உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணும். இது நான் குறிப்பாக சொல்கிறது 30 to 40க்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அம்மாவோட உடல்நிலை பார்க்கணும். பல தனுசு ராசி என்பவர்களுக்கு டேரெக்டாக சொன்னால் கோச்சிக்காதீங்க. இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அம்மாவை நான் இல்லைன்னு சொல்லுங்கள், மாதா பிதா குரு தெய்வம் தான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டே இருப்பீங்க, ஐயோ அம்மா விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பீங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தானேம்மா இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க டேரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் உன்னை என்னைக்கு தடுத்தேன், நீ தான் போல அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் நொந்து போகாமல் இருக்கிறதுக்கு, ஃபாரினில் போய் குடும்பத்தை பார்க்கணும், செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, மலை சார்ந்த விஷயங்கள், நீர் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் குருவாயூரப்பனுக்கு வழிபாடுகள் வந்து சிறந்த வழிபாடாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை 2024 நான் சொன்னவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சோ அவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போய் குருவாயூரப்பன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, குருவாயூரப்பன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. பெரிய மாற்றங்கள் வரும். செல்வ வளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேணும் அப்படின்னு தனுசு ராசி என்பர்கள் இருந்தீங்கன்னா, கார்த்தால நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜையே என்ன நடக்கும்னா துலாபார விஷயங்கள் நடக்கும். அது குறிப்பாக அந்த காலையில் நேரத்தில் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு சீனி வைங்க, ஒயிட் சுகர், உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகர் வச்சிங்கன்னா இது பண்ணும்போது செல்வம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தனுசு ராசி என்பர்கள் கிடைக்கும்.